இந்த நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நபிகளாருடைய நேசம் சம்பந்தமாக என்ன அகீதாவில் இருக்கிறோம் என்ற செய்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம் பற்றிய செய்தியில் பிரதானமாக இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம் என்பது, அன்பு என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று நாம் நம்புகிறோம். ஒருவரை நாம் நேசிப்பது, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நாம் நேசிக்கிறோம், இமாம் அஹ்மது பின் ஹம்பலை நேசிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அந்த தீனுக்கு அவர் சேவை செய்வதன் காரணமாக நேசிக்கிறோம். அது எனக்கு வாஜிப் அல்ல, எனக்கு கடமை அல்ல. ஒருவர் இமாம் ஷாஃபியை பற்றி தவறான செய்திகள் கேள்விப்பட்டு அவரை வெறுத்தால் அவருடைய ஈமானில் குறை ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் அவர் தவறான செய்தியை நம்பி இருக்கிறார் என்கின்ற ஒரு குற்றம் தான் அவருக்கு உண்டு. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒருவர் வெறுத்தால் அது குஃப்ர்ல கொண்டு போய் என்ன செய்யும்? விட்டுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் நேசிக்கவில்லை என்றால் அது குஃப்ர்ல என்ன செய்யும்? கொண்டு போய்விடும். எனவே மஹப்பத்துன் நபி மினல் ஈமான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஈமான்ல ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மாயின். நான் ஒருவருடைய தந்தை, தாய், பிள்ளைகள், ஏனைய எல்லா மனிதர்களை விட அவருக்கு நான் நேசமாக இருக்கின்ற வரைக்கும் அவர் முஃமினாக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லோரையும் விட யார் நேசமாக இருக்க வேண்டும்? மிகவும் அன்புக்குரியவராக அவரிடத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக வேண்டும். ஆகினால் தான் அவரது ஈமான் பூர்த்தியாகும் என்று அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே ஈமான் கொள்வதில் ஒரு பகுதி மஹப்பத்துன் நபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல். நபிகளாரின் மீது நேசம் இல்லை என்பது முழு ஈமானையும் என்ன செய்துவிடும்? அகற்றிவிடும் என்ற ஈமானிலும் அகீதாவிலும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நான். ஆனால் அந்த மஹப்பத்தை வெளிப்படுத்துவது எப்படி என்பது சஹாபாக்களை முந்திக் கொண்டு வெளிப்படுத்துவதல்ல. சஹாபாக்கள் எங்களை விட நேசம் வைத்தவர்கள், எங்களை விட நேசம் வைத்தவர்கள் செய்த தியாகங்களுக்கு நாம் கிட்டையும் வரமாட்டோம். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்களை காட்டாத ஒரு வழியில் நாம் நேசத்தை வெளிப்படுத்துவது என்பது அதிக பிரசங்கித்தனம். அவர்களை விட நாம் முந்தி இருக்கிறோம் என்று காட்ட நினைக்கக்கூடிய ஒரு நிலை அதை என்ன செய்யும்? உருவாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மகன் ஒரு தாயை நேசித்துக் கொண்டிருக்கிறான், அங்க போய் அந்த மகனை விட நான் நேசத்தை காட்ட நினைப்பது என்பது என்ன? போலியான நேசம் என்கின்ற சில நினைவுகளை என்ன செய்யும்? அது உருவாக்கும். எனவே அந்த வழிமுறைக்கு நாங்கள் போகக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வது என்பது ஒரு மனிதன் தன்னை விட ஈமான் அதாவது மஹப்பத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு செய்தி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் எல்லாவற்றையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன். அதாவது இல்லா நஃப்ஸி, என்னை தவிர மற்ற எல்லோரையும் விட உங்களை மற்ற எல்லாரையும் விட உங்களை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் நீ என்ன செய்யவில்லை? ஈமான் கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன? உங்களுடைய ஈமான் பூர்த்தியாகலை. இன்னும் பூர்த்தியாக வேண்டும் என்று அடுத்து என்ன? முழுமையாக ஈமான் பூர்த்தியாக வேண்டும் என்றால் தன்னை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், தன்னை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதுதான் ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்ன செய்கிறார்கள்? உமர் இப்னு கத்தாப் அவர்கள், என்னை விட நான் உங்களை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன், உமரை போன்ற ஒரு ஈமானுடைய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர், அவரை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல் என்பது ஈமானில் வரக்கூடிய ஒரு செய்தி என்று சொன்னால் இது அகீதாவுடைய ஒரு பகுதி, ஈமானுடைய ஒரு பகுதி என்பதை நாம் நம்புகிறோம். மஹப்பத் என்பது தன்னை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ஈமான் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னை விட நேசித்தல் என்ற இடத்துக்கு என்ன செய்கிறது? வருகிறது என்பதை இந்த செய்திகளின் ஊடாக நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புதல் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் ஊடாகவும் அல்லாஹ் தஆலா கடமையாக வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். அதேபோல் நபிகளாரை அழைக்கின்ற பொழுது நீங்கள் உங்களில் சிலர் உங்களை அழைப்பதை போல் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அழைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார்? சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்த வேண்டாம், உங்கள் அமல்கள் அழிந்து விடலாம். நபியோடைய கூற்றுக்கு மேல் உங்கள் கூற்றை முற்படுத்த வேண்டாம், உங்கள் அமல்கள் அழிந்து விடலாம். இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எத்தனையோ சட்டங்களை விரிவாக விளக்காத அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் விருந்தாளிகள் சாப்பிட்ட பின்னால் போகாமல் இருந்து கொண்டிருப்பது நபி அவர்களுக்கு இன்னதாலிக்கும் கான யுதின் நபி
தொந்தரவாக இருக்கிறது என்பதனால் அதை ஒரு அரை பக்கத்துக்கு அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தி என்ன நபிகளாருடைய வீட்டிலே உணவு உண்டு விட்டால் நீங்கள் போய்விடுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் இறக்கி வைக்கிறான் என்று சொன்னால் மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈமான் என்பது வாஜிப் என்பதை இந்த செய்தியிலே புரிந்து கொள்கிறோம். இது மாத்திரமல்ல, இந்த மஹப்பத் மூன்றாவது கட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய ரீதியாக மட்டுமல்ல, ஒரு மனிதன் சிந்தித்தால், ஒரு மனிதன் அதாவது விளங்கினான் என்று சொன்னால் நபி அவர்களை விட இந்த உலகத்தில் அவன் வேறவரை நேசிக்கவும் முடியாது. ஒருவன் சரியாக விளங்கினான் என்று சொன்னால் நபி அவர்களை விட இவரை நேசிக்கவும் முடியாது. நேசமும் அன்பும் பாசமும் ஏன் ஏற்படுகிறது? தன் மீது இன்னொருவர் எடுக்கக்கூடிய கவனத்தில் இருந்து. நேசத்தை பல வகையாக நம்ம பிரிக்கலாம். ஆனால் பிரதானமான காரணியாக அதில் எது இருக்கும் என்று சொன்னால் முஅஸ்ஸிராக தாக்கம் செலுத்தக்கூடிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணியாக எது இருக்கும் என்றால் தன் மீது எடுக்கக்கூடிய கவனம். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதன் எடுக்கக்கூடிய கவனத்தில் நாளை மறுமையில் ஒருவர் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் அவரை என்ன செய்யக்கூடாது, தீண்டக்கூடாது என்கின்ற கவனமும், நஷ்டப்படாத ஒரு அழகான ஒரு உலக வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கவனத்தை விட வேறொரு கவனம் இருக்கலுமா? இருக்க முடியாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததிலிருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியதிலிருந்து, நபி அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது வைத்த நேசத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நான் தான் நபி, எடுத்து வைப்பது உனது கடமை என்ற ரீதியில் நபி அவர்கள் நடந்து கொண்டார்களா? லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம், அவர்களுக்கு பின்னாலேயே போய் நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அளவில் நபி அவருடைய பிரச்சாரம் இருந்ததா? அல்லாஹு தஆலா இவ்வளவுதான் கடமையாக்கி இருக்கிறான். ஆனா நபி அவர்களுடைய எல்லை எப்படி இருந்தது? அதையெல்லாம் தாண்டி போய் அந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டார்களா, இஸ்லாத்துக்கு வர மாட்டார்களா என்ற நேசம் இருந்தது. அந்த அளவில் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை பற்றி சொன்ன வார்த்தையை சொல்லி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை பற்றி இறைவனிடத்தில் செய்த பிரார்த்தனையை சொல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ் இந்த அடியார்களை நீ தண்டித்தால் அவர்களுடைய அடியார்கள் அவர்களுக்கு தண்டிக்க உரிமை உண்டு, நீ மன்னித்தால் நீ நிச்சயமாக மன்னிக்க கூடியவன் கருணையுள்ளவன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பிரார்த்தனை எல்லாம் சொல்லி நபி அவர்கள் இரவு நேரத்தில் இந்த இரண்டு உம்மத்தை பற்றி இந்த நபிமார்கள் கேட்டார்களே, அந்த துஆவை சொல்லிவிட்டு அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தது என்ன சொன்னார்கள் என்றால், தனது உம்மத்தை யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். சிந்தித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் என் சமூகம், யா அல்லாஹ் என் சமூகம் என்று நபி அவர்கள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். வெறும் பிரச்சாரம் மட்டும்தான் உணர்வுள்ள ஒரு தூதர் இப்படி நடந்து கொள்ள மாட்டார். அழுது கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா சனுர்தீக ஃபீ உம்மதிக் வலா நசூக், உங்கள் சமூக விஷயத்திலே நாம் உங்களுக்கு திருப்தியை தருவோம், உங்களை கவலைப்படுத்த மாட்டோம் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாராயமாக சொல்லுகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டிருந்தார்கள் என்றதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவில் இந்த சமுதாயத்தின் மீது கவனம் எடுத்தார்கள் என்கின்ற அடிப்படையில் நமக்கு நேசம் நபி அவர்கள் மீது என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களது நேர்வழி, எங்களது அதாவது வாழ்க்கை இன்றைக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையும் சொந்த மூளை இருந்தும் பகுத்தறிவாக சிந்திக்க முடியாத ஒரு சமுதாயமாக படித்தவர்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே அழகிய முறையில் நீதியை வழங்கிவிட்டு வெளியே வந்து சிலையை வணங்கி போகின்ற நீதிபதிகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்படின்னா என்ன, நீதிமன்றத்திலே மூளை என்ன செஞ்சுட்டு போயிட்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். வெளியே வந்து சிலையை வணங்கக்கூடிய அளவில் அவருடைய சிந்தனை இருக்கிறது என்றால் அது கலாச்சாரம், இது மரபு, அது புத்தி என்று பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆனால் அதையெல்லாம் காப்பாற்றி சாதாரணமாக சிந்திக்க முடியாதவர்களாக இருந்தாலும் பகுத்தறிவை பாதுகாக்கின்ற இஸ்லாத்தை எங்களுக்கு தந்த அல்லாஹ்வின் தூதரை நினைத்தால் நிச்சயமாக எந்த ஒரு மனிதனுக்கும் நேசம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்பட வேண்டும், எல்லோரையும் விட. எனவே சிந்தனை ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த உலகத்தின் நிம்மதியையும் மறுமையுடைய நிம்மதியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சேர்ப்பித்தார்கள். நபியர்கள் உதாரணம் சொன்னார்கள். எப்படி அதாவது ஒரு விளக்கை நோக்கி விட்டில்கள் வருகிறதோ அதை அதாவது அப்படி விழுகிற நேரத்தில் தடுப்பவன் போல நான் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நேசம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட வடிவில் செலுத்துகின்ற முறைமை என்பது புதிதாகத்தான் என்ன செய்தது? ஆரம்பித்த ஒரு விஷயம். சஹாபாக்குடைய வழிமுறையில் இருக்கவில்லை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசம் என்பது ஈமானோடு என்றும் அதாவது கலந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நாள், ஒரு தினம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. எப்பொழுதும் அது சாதாரணமாக என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். இரண்டாவது, இது அகீதாவுடைய ஈமானுடைய பகுதிகளில் ஒன்று நபிகளுடைய நேசம் என்பது. மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேசத்தை எப்பொழுதும் ஒரு மனிதன் சிந்தித்தால் இந்த உலகத்தில் நபி அவர்களை விட நேசமான ஒருவர் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்கின்ற முடிவுக்கு ஒருவன் அல்லாஹு தஆலா மார்க்கத்திலே சிறந்த விளக்கத்தை தந்து நேசத்தை புரிந்து கொண்ட மக்களாக அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக.